அன்புள்ளவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு கேஎல் வெற்றி முயற்சி அண்ட் கேஎல் இவிசி. இன்னைக்கு ஒரு சூப்பரான கேளுக்குண்ணா ப்ரிடிக்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்று பார்த்துலாம். ஸோ இப்போ தான் நம்ம சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் வர பெல் ஐக்கான் ஆளுங்கிறத போட்டுக்கோங்க. 330 அப்படிங்கிற மாதிரி ரிசல்ட் வச்சுருக்கான். நம்ம கொடுத்தது எல்லாமே வாஷ் அவுட் ஆயிடுச்சு சரிங்களா. 9 பேர் பண்ணியிருந்தோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா 8 பேர் பண்ணியிருந்தோம், 1 பேர் பண்ணியிருந்தோம். ஸோ டு பி ஃப்ரேங்க் நம்ம கொடுத்தது எதுவுமே கொஞ்சம் கூட செட் ஆகலை சரிங்களா. ஓரளவுக்கு எதுவுமே செட் ஆகலை. இன்றைக்கி ஒரு நாள் விட்டுட்டு நாளைக்கு கெஸ்ஸிங் கொஞ்சம் ரெகுலராக பார்க்கலான்பா சரிங்களா. ஏன்னா நம்ம கொடுத்தது வந்து ஒன்றும் கெஸ்ஸிங் செட் ஆகாமே வருது. கிட்டத்தட்ட ஒரு வாரமாக நம்ம சொன்னது எதுவுமே வர கிடையாது. வெயிட் பண்ணலாம். ஸோ நானுமே இன்னும் கொஞ்சம் நிறைய கான்சன்ட்ரேஷன் பண்ணுறேன், நிறைய வந்து எடுக்கிறேன். நேற்று தான் நான் இந்த சார்ட் எங்கே எடுக்கிறதுன்னு தெரியாமல் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன் சரி. எனக்கு என்னென்னா ஒரு விஷயம், இந்த சார்ட்டு சரியாக வந்து எங்கேயுமே கவனிக்க முடியல, கிடைக்கிறதில்ல எனக்கு. ஸோ அப்போ தான் நம்ம அண்ணன் ஒருத்தர் சொல்லியிருந்தார் சரிங்களா, இந்த ஒரு இடத்துல போனீங்கன்னா அங்கே கிடைக்கும்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா சார்ட்டு சரிங்களா. நாளையிலேருந்து சார்ட்ஸ் எடுத்து அனலைஸ் பண்ணி கொஞ்சம் இப்போ 2 நம்பர்ஸ் தான் கொடுத்துட்ருக்கோம். ஸோ இதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னும் நம்பர்ஸை கம்மி பண்ணி டெய்லியுமே சரிங்களா சிங்கிள் ஷாட் தான் ப்ரிடிக்ஷன் கொடுக்க போகிறோம். கொஞ்சம் பொறுமையாக இருங்க. ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு சரியான ஒரு ப்ரிடிக்ஷன்ஸ் எடுத்து டைமுக்கு அப்லோட் பண்ண பார்க்குறேன். இப்போலாம் வந்து ரொம்ப லேட் ஆகிடுது. ஸோ ஒரு ப்ரிடிக்ஷனை எடுத்து ரெடி பண்ணி நம்ம உங்களுக்கு அனுப்புறதுக்கு வெயிட் பண்ணுங்கள். இனிமேல் ரெகுலராக ஓரளவுக்கு ப்ரிடிக்ஷன் எடுத்து சரியாக அனுப்ப முயற்சி செய்கிறேன். நாளைக்கு சரிங்களா பாகியதாரம் பாகியதாரம் 41. ஸோ இந்த 330க்கு கேம் என்ன மாதிரி வைப்பான், எங்கே எடுத்துகிட்டு போவோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நிச்சயமாக நல்ல ஒரு வெற்றி அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வெயிட் பண்ணுங்கள், நல்ல ஒரு வெற்றியோடு திரும்ப வரலாம் சரிங்களா. ஸோ ரொம்ப வருத்தங்கள். ஸோ நேற்று நம்ம கொடுத்தது ஓரளவுக்கு இன்னும் மேட்சிங்கே ஆகலை. வெயிட் பண்ணுங்கன்பா. நானுமே கிட்டத்தட்ட இன்றைக்கி கொஞ்சம் விட்டுட்டேன் சரிங்களா. நாளைக்கு கொஞ்சம் ரெக்கவர் பண்ணிக்கலாம். இட்ட தோல்விகளை வந்து கொஞ்சம் வந்து சரி செஞ்சு நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமாக வந்து நினைக்கிறேன். யாரும் அதிகமாக டிக்கெட் வைக்காதீங்க நண்பா. ஒரு நாளைக்கு ஒரு செட் 2 செட் மட்டும் வைங்க. கொஞ்சம் வந்து கெஸ்ஸிங்கே செட் ஆக மாட்டேங்குது. நாளையிலேருந்து நல்ல ஒரு வெற்றி எடுத்து கொடுப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி ஒரு சின்ன கெஸ்ஸிங் எடுத்திருக்கேன், பார்க்கலாம் நண்பா. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா 961 849ங்கிற மாதிரி கொடுத்துக்கலாம். ஸோ பவர் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா 961 849. நாளைக்கான கேமில் கண்டிப்பாக 9 எங்கேயாவது ஒரு இடத்துல உட்கார்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இல்லை அப்படின்னா 3க்கு 8 2 போர்டு வச்சதுனால பவர் 8 வைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. என்ன பண்ணுவான் அப்படின்னுக்குன்னா கிறுக்குத்தனமாக விளையாண்டுட்ருக்கான். ஸோ கேம் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன மாதிரி கொண்டு போவாங்கிறது ஒரு யூகிக்க முடியாத விஷயம் சரிங்களா. ஏன்னா கிறுக்க விளாட்ற மாதிரி விளாண்டுட்ருக்கான். சார்ட் எடுத்து பார்த்தாவே பயங்கர கன்ஃபியூஷனாக இருக்குது. ஸோ எனக்கு ஒரு நாள் ரெஸ்ட்டு கொடுங்க. எனக்கு வந்து கரெக்டாக கெஸ்ஸிங் செட் ஆகலை அப்படின்னா நான் வீடியோ போட மாட்டேன் நண்பா சரிங்களா. நான் என்ன டிக்கெட் வைக்கிறேனோ அதுதான் உங்களுக்கு வீடியோ கொடுப்பேன். என்னை மன்னிச்சிருங்க சரிங்களா. நாளையிலேருந்து கொஞ்சம் ரெகுலராக எடுத்து சரியாக கொடுக்க முயற்சிகள் செய்கிறேன். அதேமாரி பாருங்கள் 961 849 சரிங்களா. எதாக இருந்தாலும் சரி உங்கள் கெஸ்ஸிங்கில் வந்தால் மட்டும் போடுங்க. அதேமாரி ஆல் போர்டில் என்ன வைக்கலான்னு கேட்டிருந்தீங்க. ஆல் போர்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா 9 மற்றும் 6 உங்கள் கணிப்பில் எது வருதோ சரிங்களா அதை மட்டும் எடுத்து வைங்க. இல்லைனா வேண்டாம், வெயிட் பண்ணுங்கள், போட வேண்டாம். ஏன்னா நிறைய பேர் வாஷ் அவுட் பண்ணுறீங்க நண்பா, எதுவுமே வரமாட்டேங்குதுன்னு வருத்தப்படுறீங்க. ஒரு 2 3 நாள் வெயிட் பண்ணுங்கள். ஸோ நானுமே ஒரு 2 3 நாள் கழிச்சா வீடியோ போடுறேன் சரிங்களா. சரியாக ஒரு கெஸ்ஸிங் எடுத்துகிட்டு நம்ம ஃபாலோ பண்ணலாம். நல்ல ஒரு வெற்றி நிச்சயமாக நமக்கு சப்போர்ட் கிடைக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் நாளை ஒரு சூப்பரான கேளுக்கான கெஸ்ஸிங் வீடியோவில் நம்ம மீண்டும் சந்திக்கலாம் நண்பா.